எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்று நம்முடைய பந்துட்டி இல்லம்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மஸ்தாபன அறக்கட்டளை முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மனவளர்ச்சி குழுவோர் என ஏழை எளிய மக்களுக்காக பல உதவிகளையும் அன்னதானங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய கடலூர் சிவானந்தம் நகர் காமாட்சி சண்முகம் மேல்நிலைப் பள்ளி உரிமையாளர்கள், மதிப்பிற்குரிய சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் உள்ள நல்ல உள்ளங்களாக விளங்கிக் கொண்டிருக்கும் பாலசண்முகம் ஐயா அவர்களும், சுசித்ரா அம்மா பல் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் மற்றும் அவருடைய செல்ல பிள்ளைகள் சித்தார்த், கௌதம் மற்றும் அவருடைய பாலசண்முகம் ஐயா பெற்றோர்களுக்கும் சுசித்ரா அம்மா பெற்றோர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்றே பாலசண்முகம் ஐயா அவர்களும் சுசித்ரா அம்மா அவர்களும் அவருடைய பிள்ளைகள் சித்தார்த், கௌதம் ஆகிய குடும்பத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் தொடர்ந்து நம்முடைய பாரதியார் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து பல உதவிகளையும் அன்னதானங்களையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய பாலசண்முகம் ஐயா அவர்களுக்கும் சுசித்ரா அம்மா அவர்களுக்கும் சித்தார்த், கௌதம் ஆகிய நல்ல உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும், அதே போன்று அவர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற வேண்டும், சந்தோஷங்களை மகிழ்ச்சியும் பெற வேண்டும், நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெற வேண்டும் என இறைவனிடம் நம்முடைய பாரதியார் அறக்கட்டளையின் சார்பாக இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்வோம். பாலசண்முகம் ஐயா அவர்களும் சுசித்ரா அம்மா அவர்களும் சித்தார்த், கௌதம் மற்றும் இவருடைய பெற்றோர்கள் அனைவரும் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் சேர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு பல அன்னதானங்களையும் உதவிகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெற வேண்டும் என இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று செல்ல பிள்ளைகளாகிய சித்தார்த், கௌதம் ஆகிய இரு பிள்ளைகளும் நல்ல கல்வி அறிவினை பெற்று சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாகவும் சமூக சிந்தனை உள்ள பிள்ளைகளாலும் வளர வேண்டும், நாட்டிற்காக பாடுபட வேண்டும் என இரு பிள்ளைகளையும் சித்தார்த், கௌதம் ஆகிய இரு பிள்ளைகளையும் மனதார பிரார்த்தனை செய்வோம். பாலசண்முகம் ஐயா அவர்களும் சுசித்ரா அம்மா அவர்களும் மற்றும் அவருடைய பிள்ளைகள் அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடு வாழ வேண்டும் என இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம்.